ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதோட ஆங்கிள்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இப்போது இதோட மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா அட்ஜசன்ட் சைடில் எக்ஸ் இருக்குது, ஆப்போசிட் சைடில் இது வந்து ஸ்மால் ஹெச் அண்ட் கேபிட்டல் ஹெச். இதோட ஹோல் ஹைட் வந்து ஹெச். ஆனால் இது வந்து டிவைட் பண்ணியிருப்போம் ஆல்ஃபா ஆங்கிள் அண்ட் பீட்டா ஆங்கிள் அப்படிங்கிறதுனால ஹெச் அண்ட் ஹெச். ஸோ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்ன ப்ரூவ் பண்ணணும்னா கேபிட்டல் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச் டேன் ஆல்ஃபா பை டேன் பீட்டா மைனஸ் டேன் ஆல்ஃபா அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போது சின்ன ஆங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் சின்ன ட்ரையாங்கிள் எடுக்கணும்னா டேன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு opposite by adjacent, so h by x. அப்போ x is equal to h by tan alpha. இது equation number 1. Next tan beta, so whole triangle எடுத்துக்கணும். So tan beta is equal to oppositeல வந்து 2 h இருக்கு, so h plus h divided by x. இதே மாதிரி x வந்து opposite sideல கொண்டு போனோம்னா x tan beta is equal to h plus h. x க்கு பதிலாக h by tan alpha into tan beta is equal to h plus h. ஸோ இது ரெண்டுமே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால் அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ h tan beta by tan alpha. இப்போ இதில் வந்து கேபிட்டல் ஹெச்சை மட்டும் இந்த சைட் கொண்டு வந்துடலாம். ஸோ மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஹெச். இப்போ இதை வந்து எல்சிஎம் எடுத்துட்டுலாம். ஸோ h tan beta minus h tan alpha by tan alpha is equal to small h. ஸோ இது ரெண்டுத்துலேயுமே h இருக்குது ஃபார்ம்னா, அதனால் இதை எடுத்துட்டோம்னா h into tan beta minus tan alpha divided by tan alpha is equal to h. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது h மட்டும்தான். ஸோ ஹெச்சை மட்டும் எடுத்துட்டோம்னா h is equal to இந்த ஆப்போசிட் சைடில் வந்து டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், அதனால் h tan alpha டிவைடட் பை tan beta மைனஸ் tan alpha. ஸோ இதுதான் வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது, அதே தான் இங்கே h tan alpha பை tan beta மைனஸ் tan alpha. தேங்க்யூ.